மற்றது இங்கே இதுக்கு முன்னுக்கே அங்கே வந்து தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட எப்படி உங்களோட உறவுகள் இருக்குது? அப்படியும் சொல்லல. அதுங்களா என் ஹஸ்பண்டுக்கே இன்னும் தமிழ் தெரியாது, சிங்களம் தெரியாது. சிங்களம் தெரியாது? 7 வருஷமாச்சு. நீங்கள் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க? உங்களோட இருந்துதா? ஒரு அவா இவ்வளோ தமிழை கற்றுக்கிட்டு எங்களோட கதைக்கிறா. உங்களுக்கு என்ன சிங்களம் தெரியும்? அது மட்டும் தான் தெரியும், அதுக்கு அப்புறம் ஒன்றுமே தெரியாது. ஒரு மொழி படித்தா கதைக்கலாது, அந்த மக்களோட இருந்தால் தான் கதைக்கலாம். ஓ அப்படி கூட பட்டாக்கி நீங்கள் ஏண்டா விடியல இருந்து பசியில் இருக்கிறோம் அதானே. ஹஸ்பண்ட் யார் பண்ணாது? உங்களோட ஹஸ்பண்டுக்கு சிங்களம் தெரியாது, சுத்தமாக தெரியாது. எப்படி லவ் பண்ணுவீங்க? இங்கிலீஷில் லவ் பண்ணி இங்கிலீஷில் லவ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலீஷில் லவ் பண்ணி தமிழோட கல்யாணம் முடிச்சிட்டு. மற்ற இன்னொன்று எல்லா தமிழ் படி எங்களுக்கும் தெரியுமாக்கா ஒரு சிங்கள ஓயா லஸ்ஸனாய் எல்லாரும் கண்டாலும் சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியுமில்ல? கேமராமேனுக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா எங்கட புத்தாவை வரைக்கும் முதல் ஹிந்து தான். அம்மா அப்பா படிச்சிருக்கோம். புத்தாவை வந்த பிறகுதான் புத்திஸ்ட். அப்போ நாங்கள் 2 பேரும் ஜோதிஷ் மேலம் அடிச்சு இசையில் இருக்கிறாங்க, இசையில் மூழ்கிட்டாங்க. நல்ல தாளம். ஒரு இதுக்கு முதல் உங்களுக்கு தமிழ் பீப்புள்ஸுக்கு மேல ஒரு இது இருக்கும், எப்படி இருப்பினம் வந்து ஒரு இது இருந்துச்சு. இப்போ என்ன நினைக்கிறீங்க? தமிழ் இப்போ சூப்பர், எங்கடாக்களை விட தமிழாக்கள் அப்படி சொல்லுங்க. இப்போ இதை யூடியூப்ல போட்டால் எனக்கு சண்டை பிறகு தெரியாது. இப்போ இல்லை எனக்கு தமிழாக்க பற்றி தெரியாதான்னு சொல்லணும். தமிழாக்க பற்றி தெரியாது. நாங்கள் டிவியில் பார்த்தது, நாங்கள் கேள்விப்பட்டது எல்லாம் தப்பா இருக்கு. அதை உங்களோட வந்து வாழையெல்லாம் தெரியும். தான் ஜோலியா வாழ்றாங்க. எனக்கு ஜோலியா நாங்க ஜோலியா வாழ்றாங்கன்னு சொல்லுவோம். அதை நீங்க நான் சிங்களாக நான் வந்து பாதப்பதான் புட்டு குறைவா கதைக்கிறேன். இல்ல எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கே பிடிக்காது. எனக்கு புட்டால பெரிய சண்டவும் வந்துட்டு யாழ்ப்பாணத்துக்குள்ள. வந்து ஜால் பிரதர்ஸ், இவர் வந்து தமிழ் பொடியன் யூடியூப் 2 பேர் பார்த்துருக்கேன், யூடியூப்ல பார்த்துருக்கு. என்ன பேர் அக்கா? உதாரி அக்கா வந்து உண்மையிலேயே நிறைய நல்லா தமிழ் கதைக்கிறாங்க. அதை பார்க்கவே ஆசையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தமிழ் சிங்கள குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த நேசரில் படிக்கிறாங்க. இங்கே எத்தனை குடும்பங்கள் அக்கா நீங்கள் மொத்தமாக இருப்பீங்க? டோட்டல் 56 குடும்பங்கள். என்ன உபசரிப்பினம் இவ்வளவு எங்களோட கதைப்பினம் எதிர்பார்க்கல. தமிழ் தெரியுமா அக்கா? என்ன இல்லை எல்லாருக்கும் எத்தனை பேர் இருக்கணும் மொத்தமாக? 10 தான் இருக்குது அதில். ஓகே சரி, தேங்க்யூ. முதல்ல இருந்து இப்போ மட்டும் மக்களை பார்க்குற பார்வை மாறல், அந்த நிலத்தில் இருக்கிற உரிமை தான் எங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை ஒன்று தான். இங்கே வந்து 50க்கு மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் வந்து இங்கே வசிக்கணும். தமிழ் பொடி என்ற உங்களோட வியூவில் இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, இப்போ இது என்னென்னு பார்க்குறீங்க? இப்போ யாழ்ப்பாணத்தில் 50 சிங்கள குடும்பங்கள் ஒரு கிராமமாக ஒரு இடத்தை ஆக்கிரமித்து இருக்கணுமெண்டேக்க அதை நீங்கள் நல்ல விதமாக காட்ட பார்க்குறீங்களா, இல்லாட்டிக்கு அது யாழ்ப்பாணத்துக்கு என்னன்னு காட்ட பார்க்குறீங்க? பார்க்குற தமிழ் மக்கள் எப்படியும் கொந்தளிப்பினம் தான் நினைக்கிறேன் நான். என்னடா எங்கட தமிழிடத்தில் வந்து சிங்கள மக்களை இருக்கணும் அப்படி கொந்தளிக்கக்கூடிய மக்கள் இப்படியும் இருக்குதான். 25 மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தமிழர் இல்லாத ஒரு மாவட்டம் உங்களால் சொல்லலாம். திருவோணமலை முந்தி என்ன இடம்? தமிழ் மக்களிடம். அப்படிதானே? தமிழரிடமா சிங்களரிடமான்றது அந்த ஒரு பயம் எல்லா தமிழர்களுக்கும் இருக்குமா இல்லையா? அந்த சொல்லுவேன் கட்டாயம் ஒரு ஐசிஓ பாஸ்போர்ட் எடுக்க போனா கட்டாயம் சிங்களம் கண்டிப்பா. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சரியா யாழ்ப்பாணம் நாவற்குழியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் நாவற்குழி, அதாவது நாவற்குழியில் இருக்கிற சிங்கள கிராமம் ஒன்றை தான் டூர் பண்ண போகிறோம். என்ன அதாவது சுற்றி காட்டி ஃபுல்லாக உங்களுக்கு சிங்கள கிராமத்தில் என்னென்ன நடக்குதுன்னு தான் காட்ட போகிறோம். சிங்கள கிராமம் ஒன்று வந்து அனுராதபுரம் அப்படி அந்த சைடில் இருக்கிற சிங்கள மக்களை அரசாங்கத்தால் கொண்டு வந்து இருத்தின இடம் தான் இந்த யாழ்ப்பாணம் நாவற்குழி. அதாவது ரயில்வே ஸ்டேஷனு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு விகாரையில் தான் இப்போ இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இவர் யாருன்ட்டு இப்போ இவர் தான் சொல்லுவார். நான் உங்கள் சிந்துவண்ணன். நாங்கள் யாழ் பிரதர்ஸ் யூடியூப் சேனல் செய்கிறோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் தமிழ் பொடியன் வ்ளாக்ஸில் வந்து இன்றைக்கு ஒரு வீடியோ செய்யலாமென்று இணைஞ்சிருக்கிறோம். என்னென்னா எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு சிங்கள மக்கள் வாழணுமான்றது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஆனால் அது உண்மை. இங்கே ஒரு விகாரையும் இருக்குது. அந்த விகாரியை சூழ உள்ள பிரதேசத்தில் நிறைய சிங்கள மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் இந்த காணொலியில் முழுமையாக நாங்கள் பார்க்கலாம். இங்கே நிற்கிற மாதிரி பார்த்தீங்களாண்டா நாவற்குழி என்ற இடத்துல வந்து ஸ்ரீ சமத்தி சுமண விகாரை என்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இங்கே வந்து 50க்கு மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் வந்து இங்கே வசிக்கணுமென்று சொன்னதால் இந்த இடத்த வந்து பார்க்கலாமென்று தமிழ் பொடியன் யூடியூப்பில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன மாதிரி இங்கே சிங்கள மக்கள்
சிங்கள மக்கள் வாழ்ந்தவையாம் இப்போ 50 குடும்பத்து மேலே வாழ்ந்தவையாம். அதாவது அரசாங்கத்தால் வீடு கட்ட கொடுக்கப்பட்டு இங்கே வாழ்ந்தவை. அதாவது இந்த ரோட்டு இருக்குதானே, இந்த ரோட்டுக்கு இஞ்ச சைட், அதாவது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் மக்கள், அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் வாழ்ந்தவைன்னு இப்போ அந்த கடையில் கேட்டு சொன்னவை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 குடும்பம் தான் இருக்குது. ஐ மீன் சிங்கள குடும்பங்கள். என்னண்டா இப்போ லீவு நாட்களை சொல்லிச்சேன். இப்போ என்னண்டா ஹாலிடே யாழ்ப்பாணத்தில் வந்து எந்த ஒரு சிங்கள பள்ளிக்கூடமும் இல்லை. இப்போ வந்து குடும்பமாக இங்கே 100 குடும்பத்தை இருத்தினா கூட இங்கே பள்ளிக்கூடங்கள் வந்து அவர்களுக்கு வசதி குறைவு. அதால் வந்து அரசாங்கம் வந்து இவைகளை திணிச்சு இருத்திருக்கணும் போல். ஆனால் அவ திரும்ப அங்கண்ட ஊருக்கே போட்டினோம். ஆனால் லீவு நாட்களை வந்து என்ன செய்யணும், இந்த விகாரையை தரிசிக்கிறதுக்காண்டியும் யாழ்ப்பாண இடங்களில் தங்களோட வீடுகளுக்கு வந்துட்டு போயினோம். மற்றது எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, உங்களுக்கு என்ன திடீரெண்டு இப்படி ஒரு ஆசை வந்தது? திடீரெண்டு ஆசைன்னு இப்போ நாங்கள் வந்து போடுற கண்டென்ட் இருக்குதானே, அதை வந்து மக்களுக்கு விளக்கமான கண்டென்ட்டாக கொடுக்கணும். சும்மா சமைக்கிறது அது இதுன்னு போட்டு சில பேர் கொமெண்ட்ஸில் சொல்லி நான் தம்பி அது சரியில்லை, கொஞ்சம் கதை ஓவராக இருக்குண்டு அப்படி இப்படின்னு. இப்போ தமிழ் பொடின்ற உங்களோட வியூவில் இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, இப்போ இது என்னென்னு பார்க்குறீங்க? இப்போ யாழ்ப்பாணத்தில் 50 சிங்கள குடும்பங்கள் ஒரு கிராமமாக ஒரு இடத்தை ஆக்கிரமித்து இருக்கணுமெண்டேக்க அதை நீங்கள் நல்ல விதமாக காட்ட பார்க்குறீங்களா, இல்லாட்டிக்கு அது யாழ்ப்பாணத்துக்கு என்னன்னு காட்ட பார்க்குறீங்க? இப்போ நான் காட்டுறது வந்து என் கண்டென்ட்டுக்காக தான் உண்மையிலேயே காட்டுறேன். பார்க்குற தமிழ் மக்கள் எப்படியும் கொந்தளிப்பினு தான் நினைக்கிறேன். நான் என்னடா எங்கட தமிழிடத்தில் வந்து சிங்கள மக்களை இருக்கணும் அப்படி கொந்தளிக்கக்கூடிய மக்கள் இப்படியும் இருக்குதானே. இப்போ 25 இது கொந்தளிக்கிறோம். ஆனால் 25 மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தமிழர் இல்லாத ஒரு மாவட்டம் உங்களால் சொல்லலாம். அப்படி சொல்லலாம். தமிழர் இல்லாத 25 மாவட்டங்கள்லையும் தமிழர் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது என்ன, யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ சிங்கள குடும்பங்கள் இருக்க ஒரு எனக்கு அப்படி இல்லையா. எனக்கு உண்மையிலேயே அது வந்து ஒரு கண்டென்ட் பாக்குறாக்கள் இப்ப என்னன்னு சொல்றது, பாக்குறாக்கள் ஒவ்வொருத்தர் தங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளட்டும். இதுக்கு வந்து நாங்க தனிப்பட்ட மற்ற சமூக மக்கள், தனிப்பட்ட தமிழ் மக்களோட காணிகளை பறித்து அதில் அவைய குடியமைத்துனா பிள்ளைன்னு சொல்லலாம். இது சும்மா கட்டாக்காலியாக இருந்தது, பாவனை இல்லாத அப்படியான காணி இல்லாமத்துனா பெருசாக பிள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை, நான் என்ன தெரியுமா இன்டர்வியூ, இப்போ எங்களுக்கு சாதாரணமாக இப்படி திடீரென்று பார்க்க 50 குடும்பங்கள் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ திருவோணமலை முந்தி என்ன இடம்? தமிழ் மக்கள் இடம், அப்படிதானே? இப்போ நீங்கள் இப்போ கடைசியாக திருவோணமலை போயிருக்கிறீங்களா? நான் போயிட்டு கெளிச்சு போட்டேன். இப்போ கன வருஷத்துக்கு போனேன். உங்களுக்கே தெரியும், திருவோணமலை தான் முதல்ல இந்த வடக்கு கிழக்குன்ற ஒரு தலைநகரம்ன்றே சொன்னவ. அப்போ அப்படி இருந்த திருவோணமலையில் இன்றைக்கு என்னென்னு சொல்கிறது, அவ்வளவு சிங்கள குடிப்பெயர்ச்சி நடந்து அவ்வளோ சிங்கள குடும்பங்கள் தமிழரிடமா சிங்களரிடமான்றது அந்த ஒரு பயம் எல்லா தமிழர்களுக்கும் இருக்குமா இல்லையா? அந்த பயம் தான் எனக்கு இருக்குது. அதால் என்னுடைய பார்வை வேறு, உங்களோட யூடியூப்பில் உங்களோட தமிழ் படி என்ற பார்வை வேறு, இவர் யாழ் பிரதர்ஸ் துவாரகன்ற ஒரு பார்வை, அதே மாதிரி பார்வையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கு. எங்கெண்ட வேலை ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ சிங்களம் தெரியாத தமிழ் மக்கள் இருப்பினா அதுக்காக கற்றுக்கொள்ள வேணும் அவசியம் இல்லை. சிங்களம் தெரியாத தமிழ் மக்கள் இப்போ இதுக்குள்ள வந்ததால நிறைய பேர் சிங்களம் தெரிஞ்சிருக்கு தானே. இப்போ அது கட்டாயம் சொல்லுவேன். நான் கட்டாயம் ஒரு ஐசிஓ பாஸ்போர்ட் எடுக்க போனா கட்டாயம் சிங்களம் தெரியும். கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அது இப்போ என்னென்னா, அரசாங்கம் வந்து சிங்கள பாடசாலை மாணவர்கள் இருக்குன்னு தானே அவர்களை தமிழை கற்றுக்கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்தினோம். அதே மாதிரி அரச உத்தியோகத்தர்களை, சிங்கள அரச உத்தியோகத்தர்களை தமிழை கற்றுக்கொள்ள சொல்லினோம். அதே மாதிரி தமிழர்கள் நாங்கள் என்ன செய்யணும், சிங்கள மொழியை கற்றுக்கொள்ளணும். அது எங்களுக்கு என்ன செய்யும், நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுறோம். ஆனால் ஒரு இப்போ முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, அவங்களுக்கு 2 மொழியும் சரலை. அவங்க அதால தான் உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது, நிறைய டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸி. அவங்க இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் மக்கள்லாம் நிறைய வியாபாரத்துறையில் முன்னேற்றம். அவங்களுக்கு அந்த மொழின்றது ஒரு பிரச்சனையே இல்லை. தமிழ்லையும் கதைக்கலாம், சிங்கள மொழியிலையும் கதைக்கலாம். அடிபாட்டுக்குள்ள அவங்க இல்லை, அவங்க 2 பேரையும் சமமாக மதிச்ச ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, நான் இப்படியான ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு இனம், எங்களோட அரசியல் பிரச்சனைகள், உள்ளூர் பிரச்சனைகள், எங்களோட உள்ளூர் பொருளை தாண்டி இதை ஒரு தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பாயும் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் திருவோணமலை வந்து தமிழர் இல்லை, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தானே. இப்போ உங்களோட நோக்கம் உண்டு, எந்த பார்வையும் உண்டு, இவற்ற பார்வையும் உண்டு. இனி உங்களோட யூடியூப் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கொள்வாங்க. ஒவ்வொருத்தட்ட பார்வை உண்டு. சரி, இனி நாங்கள்
அவங்களோட தொடர்பு கொள்ள முடியுதான்றதை பார்ப்போம். அவங்க சிங்களத்தில் கதைச்சா டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு திறமைகள்ட இல்லை. அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். வாங்க சரி. நாங்கள் இப்போ லக்தரு பாலர் பாடசாலை நாவற்குழியில் தான் நிற்கிறோம். அதாவது ஒரு சிங்கள தமிழ் தெரியுமா? அமைஞ்சிருக்குது கொஞ்சம் உள்ள நர்சரி இருக்குவா. காய் என்ன நினைக்கிறீங்க இப்போ கண்ணன்? என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த ஸ்கூல் நர்சரியை பற்றியா? தமிழ் தெரியுமாக்கா? என்னென்ன நாங்கள் வந்து இந்த நாவற்குழி என்ற இடத்துல சிங்கள கிராம மக்கள் இப்படி வாழணும்னு தான் பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் இல்லை, ஆனால் ஒரு சின்ன நர்சரி கட்டி வந்து அவங்களுக்கான கற்பித்தல் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அக்கா வந்து சிங்கள அக்கா தான். என்ன பேர் அக்கா? உதாரி அக்கா வந்து உண்மையிலேயே நிறைய நல்லா தமிழ் கதைக்கிறாங்க. அதை பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஹஸ்பண்ட் தமிழா? பாருங்கள், அவங்க வந்து நல்லாவே தமிழ் கதைக்கிறாங்க. அவங்க தான் இங்கே தமிழ் பிள்ளைகளும் இங்கே படிக்கணுமாக்கா? படிக்கிறாங்க நர்சரியில். அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சிங்கள குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த நர்சரியில் படிக்கிறாங்க. இங்கே எப்படி அக்கா இருக்குது உங்களோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்குது இந்த தமிழ் இடத்துல உங்களோட சிங்கள வாழ்க்கை முறை? வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா நான் பிறந்த வளர்ந்து எல்லாம் சிங்கள. எந்த இடமாக்கா? ரத்னபுரம் பலாங்கூட. சிங்கள கல்ச்சர். இங்கே எத்தனை குடும்பங்களக்கா நீங்கள் மொத்தமாக இருப்பீங்க? இங்கே டோட்டல் 56 குடும்பங்கள். ஆனால் இப்போதைக்கு 21 தான் இருக்குது. 21 குடும்பங்கள். மிச்சாக்கள் போயிட்டுருமா? ஏன்னா பள்ளிக்கூடம் இல்லை. பள்ளிக்கூடம் இல்லாத அப்போ இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. நர்சரி இப்போ படிக்கிறாங்களாக்கா? இப்போ 1ஆம் வகுப்பு வந்துட்டாங்கன்னா என்னண்டாக்கா? இங்கிலீஷ் மீடியம்? நாங்கள் 3 மொழியும் படிக்க வைக்கிறோம். 3 மொழியுமே படிக்க வைக்கிறோம். 1ஆம் ஆண்டு வந்தால் தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் படிக்குது. இங்கிலீஷ் படிக்கிறாங்க. அப்படி 1ஆம் வகுப்பு பண்ணோன்னா பிரச்சனை. ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து சிங்களத்திலே கண்டினியூ பண்ணல. சிங்களம் இல்லை. உங்களுக்கு இதில் ஒரு விகாரையும் வழிபாட்டு இடமா இருக்குது என்ன? மற்றது இங்கே இதுக்கு முன்னுக்கே அங்கே வந்து தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட எப்படி உங்களோட உறவுகள் இருக்குது? ஒரு சண்டையும் இல்லையே. இல்லை சண்டைன்னு கேட்கல, நல்ல உறவுகள் எப்படி நல்ல இணக்கமாக போகுதா? அவங்களுக்கும் எங்களை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கடைகள் வந்து என்ன மாதிரியாக்கா இந்தியாவில்? சிங்கள பீப்புள்ஸ் வந்து கடை போட்டுருக்காங்க இல்லை தமிழ் பீப்புள்கிட்ட கடை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சிங்களம் தெரியும். அவங்களுக்கு சிங்களம் கதைக்கலாம் படிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இங்கே இருந்ததால் இங்கே இருக்கிற தமிழாக்களும் கொஞ்சம் சிங்களம் கற்றுக்கொள்வாங்க. ஏன்னா இல்லை அப்படின்னு இல்லை, சிங்களாக்களோடு இருந்தால் தான் சிங்களம் கற்றுக்கலாம். அதுதான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் இருக்கிறதால உங்களோட கதைச்சு அவங்க சிங்களத்தை வந்து படிச்சிருவாங்கன்னு சொல்கிறேன். அப்படியும் சொல்லலை. அதுங்களா எங்கள் ஹஸ்பண்டுக்கே இன்னும் தமிழ் தெரியாது, சிங்களம் தெரியாது. 7 வருஷமாச்சு. நீங்கள் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க? உங்களோட இருந்துதா? நீங்கள் தமிழ் படி. நான் வரைக்கும் தமிழ் தெரியாது. வந்த 2 வருஷத்துக்கு பிறகு தான் தமிழ் படிக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட துவாரன் முதல்ல சொல்லியிருந்த வியூ தான் நீங்கள் நடக்குது. என்னென்னா இப்படி வந்து குடிபெயர்ந்திருக்க தமிழ் சிங்களவர்களுக்கு இடையில் ஒரு நல்ல ஒரு பரஸ்பர உறவு ஒன்று இங்கே வளர்கிறதுக்கான சந்தர்ப்பம் இங்கே கூடுது. தமிழ் படி உங்களோட வியூ என்ன? நாங்கள் இப்போ முதல் சொன்ன வேண்டாம், கொழும்பு சைட் எல்லாம் போனால் இப்போ எங்களுக்கு சிங்களம் கட்டணம் தெரிஞ்சிருக்கோம். நான் எல்லாம் பாஸ்போர்ட் எடுக்க போயிருந்து சிங்களம் தெரியாது. என்ன கூப்பிட்டாலும் அதாவது நம்பர் இப்போ உங்களுக்கு என்ன எந்த அளவு சிங்களம் தெரியும்? அவ இவ்வளோ தமிழை கற்றுக்கிட்டு எங்களோட கதைக்கிறா. உங்களுக்கு என்ன சிங்களம் தெரியும்? போயாக்கி நம்ம அது மட்டும் தான் தெரியும். அதுக்கு அப்புறம் ஒன்றுமே தெரியாது. எனக்கு அதை விட ஒரு கொஞ்சம் இந்த ஒரு மொழி படித்தா கதைக்கலாது. அந்த மக்களோட இருந்தால் தான் கதைக்கலாம். எனக்கு ஒரு கொஞ்சம் தெரியுமாக்கா? அந்த கொஞ்சம் கற்றுக்கொண்டேன். அந்த சாப்பாட்டு கடையில் மட்டும் அப்படி இல்லை ஒய்யா கேவதாக்கு சாப்பிட்றீங்களா? அபி கூடாக் பட்டாக்கு நீக்கு ஏண்டா விடியல இருந்து பசியில் இருக்கிறோம். அதானே. மற்ற வேறு என்னையா தெரியும்? சாப்பாட்டை பற்றி தான் ஃபுல்லாக தெரியுமையா? சாப்பாடு கடையில் மட்டும்தான்க்கா போய் அந்த சிங்களத்தை கற்றுக்கொண்டாங்க. மற்றது அந்த மரக்கறி சாப்பாடு தான் கொண்டு இலவல கேமு மற்றது சின்ன சின்ன வார்த்தைகள் சில நேரம் டோட்டலாக சாப்பாடு மட்டும்தான். மற்ற இந்த சின்ன சின்ன சண்டைகளுக்கு மங் தரகாய் என்று சொல்லுவோம். இந்த யாரோட சின்ன சண்டை பிடிச்சா மங் தரகாய், நான் கோவம் என்று சொல்லுவோம். வந்து இப்போ தமிழ் சிங்கள நல்லிணக்கத்தை பற்றி கதைக்கு வந்தாங்க. நான் சிஎம்டியோட வேலை செய்கிறேன். எனக்கு சிஎம்டி சிஎம்டி தெரியுமா? செல்வநாயகம் மெமரி
இந்த தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து செய்கிறேன் ப்ரோக்ராமோட தான் வேலை செய்கிறேன். என்ஜிஓ மாதிரியாக்கா? என்ஜிஓ செய்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள்லேயும் இந்த நெசரில் வச்சுருக்குறீங்க என்னக்கா? தமிழ் படிக்க வைக்கிறேன், வாங்க கோப்பி காட்டுறவா? இல்லை இல்லை இல்லைக்கா, தமிழ் படிக்க வைக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். இப்போ தமிழ் படிக்க வைக்கிறேன். இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்கு. ஹஸ்பண்ட் யார் பண்ணாலும் உங்களோட ஹஸ்பண்டுக்கு சிங்களம் தெரியாது, சுத்தமா தெரியாது. எப்படி லவ் இங்கிலீஷில் தான் லவ் பண்ணி இங்கிலீஷில் லவ் பண்ணியிருக்கிறேன். இங்கிலீஷில் லவ் பண்ணி தமிழ் கல்யாணம் முடிச்சிட்டு இப்போ எந்த பேபி நிற்குது. பேபிக்கு 3 மொழியும் தெரியும். ஷாஹித் ஷாஹித் இங்கே எத்தனை பேர் இருக்கா படிக்கணும்? இங்கே 15 பேர். 15. ஹாய் தம்பி, என்ன பேர்? கத்தரா ஒய்யா நம்ம முகத்தை யாகே ஒய்யாக்கே நம்ம முகத்தை சொன்னேன். சாப்பிட்டு கடையில் மட்டும்தானே ஐயா கதை பேர். ஒய்யாக்கே நம்ம முகத்தை ஒய்யா லச்சாவை ஒரு கேள்வியை லச்சாவை வெக்கப்படுறது லஜ்ஜா இது லச்சா இது லஜ்ஜை. வெக்கப்படுறீங்களா? லச்சா இது மாதிரி இன்னொன்று எல்லா தமிழ் படியங்களுக்கும் தெரியுமாக்கா ஒரு சிங்கள வேர்ட் ஒய்யா லஸ்ஸனாய் எல்லாரும் கண்டாலும் சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியுமில்ல? கேமராமேனுக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு சிங்கள கிராமத்தில் வந்து யாழ்ப்பாணம். எங்களுக்கு எனக்கு என்னை பற்றி மட்டும் தான் எனக்கு தெரியும் கூட. எனக்கு தமிழகத்துக்கு சுத்தமாக தெரியாது. தமிழாக பார்த்துருக்கு, பதிச்சதே இல்லை. நான் ஊரில் இருக்கேன். தமிழ் படங்களை பார்க்குறேன். தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. தமிழ் படங்கள் பார்க்க தான் தமிழாக பார்த்துருக்கு, ஆனால் கதைக்கிறேன் இல்லை. ஏன்னா எந்த மொழி இல்லையே, எனக்கு மொழி தெரியாமல் சும்மா கதைக்கல. அது இங்கே வரைக்க ஊம மொழியில் தான் கதைச்சேன் நான். ஊம மொழியில். ஏன்னா என் ஹஸ்பண்ட் தவிர மற்ற எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. சில ஆக்களுக்கு தெரியும். ஊம மொழியில் தான் கழிச்சுனா 2 வருஷம் போக வரைக்கும். 2 வருஷத்துக்கு பிறகு தான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் படித்தேன் நான். இங்கே எப்படியாக்கா இந்த வீடுகள் கட்டி அரசாங்கமே இதை இது அரசாங்கம் இந்த அரசாங்க திட்டத்தில் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ரத்தினபுரி இல்லை இடம், ரத்தினபுரியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழாக்கள் நிறைய பேர் நான் பழகிருக்கிறேன். ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நிறைய தமிழாக்கள் இருக்கிறாங்க. ரத்தினபுரி பலாங்கொடைன்றது அங்கேயா இருக்கு? பலாங்கொடை எங்களோட ஊர். உங்களோட ஊர் பலாங்கொடை? ஸ்டார்ட்லேயே தான் பலாங்கொடை எங்களோட வரலாறு புத்தகத்துலலாம் நிறைய இருக்குது. பலாங்கொடை அந்த வரலாற்று சிதைவு இருக்கு. இலங்கையிலே வடிவான ஏரியா கிளீனான டவுன். மற்ற அங்கே கொஞ்சம் குளிராக்கா? குளிர். அப்போ இங்கே வெதர் வந்தோன்னா எப்படி இருந்தது? கஷ்டம். இங்கே கூட ஹீட் இருக்கே. நான் ஊருக்கு போயிடுவேன். அங்கே ஒரு மாதம். இப்போ இந்த மாதம் சித்திரை வருஷம் எங்களுக்கு போயிடுவேன். சித்திரை வருஷ புத்தாண்டு வந்து எங்கள் 2 பேருக்கு இப்போ தமிழர் சிங்களவர் இல்லை ஹிந்து சிங்களம். கிறிஸ்டியன்ஸ் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா எங்கட புத்தாவை வரைக்கும் முதல் ஹிந்து தான். அம்மா படிச்சிருக்கோம். புத்தாவை வந்த பிறகுதான் புத்திஸ்ட். அப்போ நாங்கள் 2 பேரும் ஜோதிஷ் நம்பர் வந்தாங்க. அதனால தான் புத்தாண்டு கொண்டாடு. புத்திஸ்ட்ல சிங்கள பீப்புள்ஸ்ல கிறிஸ்டியன்ஸ் இருக்கு. நிறைய பேர் காலி சைட், நீர்கொழும்பு சைட் கூட இந்த பீச் சைடில் தான் இருக்கு. நீர்கொழும்புக்கு போய் நான் நிறைய சர்ச் வந்து மற்ற மோஸ்ட் சிங்கள பீப்புள்ஸ் வந்து கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறாங்க. இங்கே நல்லா சின்ன குழந்தைங்க நல்லா மேளம் அடித்து இசையில் இருக்கிறாங்க, இசையில் மூழ்கிட்டாங்க. நல்ல தாளா. ஒரு லாஸ்ட் கொஸ்டின். இப்போ லாஸ்ட் இல்லை ஒரு கொஸ்டின். இப்போ நிறைய தமிழ் பீப்புள்ஸை நீங்கள் இப்போ இங்கே வந்து மீட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முதல் உங்களுக்கு தமிழ் பீப்புள்ஸுக்கு மேலே ஒரு இது இருக்கும், எப்படி இருப்பினமாண்டு இப்போ இது இருந்துச்சு. இப்போ என்ன நினைக்கிறீங்க? தமிழ் இப்போ சூப்பர். எங்கட ஆக்களை விட தமிழ் ஆக்களை அப்படி சொல்லுங்க. இப்போ இதை யூடியூப்ல போட்டால் எனக்கு சண்டை பிறகு தெரியாது. இப்போ இல்லை எனக்கு தமிழ் ஆக்க பற்றி தெரியாதான்னு சொல்லணும். தமிழ் ஆக்க பற்றி தெரியாது. நாங்கள் டிவியில் பார்த்தது, நாங்கள் கேள்விப்பட்டது எல்லாம் தப்பாக இருக்கு. அதை உங்களோட வந்து வாடகை தான் தெரியும். உங்களோட வந்து நான் வாழ்ந்தேன். நான் 7 வருஷமா எங்கடாக்களோட வாழ்ந்துருந்தேன்னு ஒரு வித்தியாசமா இருக்கு. ஜோடியாக மாதிரி தான் இப்போ எப்பவுமே மக்கள் வந்து நல்ல தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ மக்கள் நேரடியாக கதை கேட்க எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ தமிழ் மக்கள் சிங்கள மக்களோட கதை கேட்க எந்த பிரச்சனையுமே வராது. மேலே இருக்கிற கதை கேட்க தான் சில நேரங்களில் பிரச்சனைகள் உருவாகும். அதுவும் நாங்கள் தான் சரி பண்ணுவோம். செலக்ட் பண்ணுறதே நாங்கள் இல்லை, சரி பண்ண நாங்கள் தான் சரி பண்ணணும்.
இப்போ வந்து கூட என்ஜிஓக்கள் பார்த்துருக்கிறேன் அந்த பள்ளிக்கூடங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து இப்படியான திட்டங்களை கொண்டு வந்துருக்குறாங்க. என்னென்னா 3 இனங்களுக்கும் இடையில் நிறைய பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைச்சு அவர்களுக்கு இடையிலான உறவை வளர்க்குறதுக்கான நிறைய ப்ரோக்ராம்கள் செய்கிறவங்க. ஆனால் எவ்வளோ செஞ்சாலும் அது ஒரு அந்த இடத்துல மட்டும்தான் சில நேரம் இருக்கு. ஆனால் உண்மையை உங்களுக்கு இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ் கற்றுக்கொள்வது கஷ்டமண்டு. என்னடா ஆனால் நீங்கள் இலகுவாக கற்றுக்கொண்டுட்டீங்க. கதைச்சு இப்போ எழுத தெரியும், பேச தெரியும், எழுதவும் பாது. அவன் ஹஸ்பண்டே தமிழ் தானே. ஹஸ்பண்ட் தமிழ், ஆனால் நான் தமிழ் இல்லையே. தமிழ் ஆக்களோட கதைச்சதே இல்லை. அப்போ ஹஸ்பண்ட் இந்த ஏரியா இதண்டா அவர்கிட்ட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்கே இல்லையா? இங்கே இல்லை, குருநகர். குருநகர். வேறு எதுவும் சொல்லியிருக்கா? வேறு உண்மையிலே எங்களுக்கு தமிழ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? உண்மையிலே தமிழாக்கள் தான் ஜோலியாக வர்றாங்க. எனக்கு ஜோலியா நாங்கள் ஜோலியாக ஜோலியாக வாழ்றாங்கன்னு சொல்லி அதை நீங்கள் நான் சிங்களாக நாம் வந்து பார்த்தப்பதான் வந்து என்ஜாய் பண்ணுற கூட இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக யாழ்ப்பாணத்துக்கு ட்ரிப்ஸ் அடிக்கடி வருவாங்க. போயா தினங்கள் ஒரு லீவு கிடைச்சாலே ஜம்புவில் பண்ணத்துக்கு போயிருக்கிறீங்களா? உங்களோட சமுநாதீஸ்வரர் தெரியும். அங்கே ஒரு புடிஸ்ட் கோயில் இருக்குது தானே, அந்த கோயிலுக்கு நிறைய சிங்கள பீப்புள் வந்து அது எங்கிற சமயத்தில் தான் வருகிறது. அது அதை வச்சு உங்களுக்கு சிங்களாக்கள் தான் கூட என்ஜாய் பண்ணுறேன்னு நான் என்ன பார்வைக்கு தமிழாக்கள் நல்ல ஜோடியாக தான் நிற்கிறாங்க. நாங்கள் எப்படி நாங்கள் தமிழாக்களுக்கு கூட சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு இல்லையா? நாங்கள் நிறைய சாப்பிடுவோம். அதே நாங்கள் இருக்கிறத வச்சு சமாளிப்போம். உங்களுக்கு சாப்பாடு தான் சரியா இருக்கும். அதான் நான் இன்னொன்று பார்த்துருக்குறேன். இப்போ சிங்கள பீப்புள் மக்கள் வந்து கூடுதலாக 3 நேரமே அந்த வெள்ளை சோறு கூடுதலாக சாப்பிடுவோம். சோறு சாப்பிடுவோம். சோறு தான் சாப்பிடுவோம். நாங்கள் வந்து மதியம் மட்டும்தான் கூடுதலாக சோறு சாப்பிடுவோம். நாங்கள் வந்து எப்பவுமே கால் வைக்கிறதாலும் புட்டு தெரியுமா? எனக்கு பிடிக்காத சாப்பாடு. எனக்கு இல்லை, இதெல்லாம் புட்டு குறைவாக கதைக்கிறேன். இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை. எனக்கே பிடிக்காது. எனக்கு புட்டால பெரிய சண்டவும் வந்துட்டு வியாபாரத்துக்குள்ள தெரியுமா? அந்த போலீஸ் ஒரு ஆள் பார்த்தேன் ஒரு ஆள் வந்து புட்டை பற்றி கதைச்சு ஒரு பார்லிமெண்ட்ல போய் புட்டும் மாங்காய் பொரியலும் புட்டும் வாழைப்பழம் புட்டும் பலாப்பழமும் அந்த கதை இருக்கு தெரியாது. அதனால இதை வெட்டி போடுங்க. ஓகே. மற்ற இங்கே என்னக்கா நீங்கள் இங்கே வந்து சாப்பாடுகள் என்ன மாதிரி சாப்பாட்டு முறை? சாப்பாடுக்கு நான் இன்னும் இளவரசமாச்சும் இன்னும் செட் ஆகும். நீங்கள் வந்து கூடுதலாக என்ன உங்களோட ஏசர் வரைக்கும் கூட கூட சான்ஸ் இருக்கு. எங்கண்டே சாப்பிடுறது மா சாப்பாடு கூடுதலாக இருக்கலாம். மா கலந்து சாப்பிட்ற. நீங்கள் அங்கே என்ன சாப்பிடுவீங்க? சோறு தான். சோறு இல்லை சோறுல வந்து சோறு மா இல்லை இல்லையே. அதில் வர்ற கார்போஹைட்ரேட்டும் எங்க கோதுமை மாவில் வர்ற கார்போஹைட்ரேட்டும் கொஞ்சம் நிறைய வித்தியாசம். சோறு நாங்களே தானே இதை செடுக்கிறோம். நீங்க மறந்து அடிச்சு தானே சாப்பிடுறீங்க. மற்ற வீட்டு தோட்டத்திலேயே கூட வீட்டு தோட்டம் இருக்கு. நாங்கள் வந்து வீட்டு தோட்டம். உங்களுக்கு இங்கே என்ன கஷ்டமா இருக்குது? இப்போ அங்கே வந்து வெதரை தவிர வேற என்ன விஷயம் கஷ்டமா இருக்குது? வேற ஒன்றும் கஷ்டம் இல்லை. மற்றெல்லாம் ஓகே, பீப்புள்ஸ் ஓகே, மற்ற எல்லாம் ஓகே. பீப்புள்ஸ் பெஸ்ட். இல்லை இதில் நாவக்குழியிலேக்கா வேறு பார்க்கக்கூடிய இடங்கள் எதாவது இருக்கா? பாலம் என்ன பாலத்து ஒரு பாலம் இருக்கு. அந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுப்பாங்க. ஒரு பாலம் ரயில்வே பாலம். ஜஃப்னால பிடிச்ச இடம் இது. ஜஃப்னால பிடிச்ச டூரிஸ்ட் நாகதீப் சரி நைனாதீப் எல்லாம் இருக்கு. ஓகே, போட்ல போவாங்க. தாளடி பீச் உங்களுக்கு தெரியாது? பீச் எங்கடா இருக்கு? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். தாளடி பீச் கண்டிப்பா தெரியாது. பழையக்கு உள்ளுக்கு போகும். பழை இந்த தாலியடி பிரவணன் ஏரியா தெரியுமாக்கா? அங்கே கிளிநொச்சி அந்த போகிற ரோட்டில் இடைக்கில் இல்லை என்ன ஒரு இடமே இல்லை இயக்கச்சிக்கு போகிற சந்திக்கு முன்னு உடுத்துறைக்கு போக முதல் பேர் தாலியடி. நாங்கள் அப்போ போயிருக்கிறோம், ஆனால் நைட்லாம் போனோம். சரி, அவ்வளோதானே. உண்மையில் எங்களுக்கு வந்து இந்த தமிழ் பொடி என்ற யூடியூப்பில் உங்களோட இந்த சிங்கள கிராமத்தில் வந்து இல்லை இதெல்லாம் கிடைச்சது. நாங்கள் வந்து ஜால் பிரதர்ஸ், இவர் வந்து தமிழ் பொடி என் யூடியூப் 2 பேர் யூடியூப்பில் பார்த்துருக்குறீங்க. சரி, எப்படியா என்னென்னா உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கா? இப்போ எங்கள்கிட்ட இங்கே வர முதல் இருந்த பார்வையும் உங்களோட வந்து கதைச்சாப்புற வர்ற ஒரு ஃபீலும் வேறு தான்.
நாங்கள் வர முதல் ஜோதிச்ச விஷயமும் இந்த சிங்கள குடியேற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்தோம் நாங்கள். ஆனால் வந்து கதை கேட்க இங்கே வந்து நீங்கள் தமிழை கற்றுக்கொண்டு இங்கே தமிழ் நேசரிகள் இங்கே பிள்ளைகளுக்கு 3 மொழியும் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை கேட்க எங்களோட சிந்தனையே மாறுது, ஒரு பார்வையும் மாறுது. அதே மாதிரி பார்வையாளருக்கும் அதே மாதிரி பார்வைகள் மாறலாம், சிந்தனைகள் மாறலாம். எல்லா தமிழர்களும் வந்து அந்த வெறுக்கிறேன் இல்லை, சில பேர் இருக்கணும். நாங்களே ஒன்று நினைக்காம ஆக்களோட வாழ்ந்து பாருங்க. கட்டாயம் அது எங்கட கடந்த காலத்துல நிறைய போர்கள், நிறைய சண்டைகள் தமிழருக்கு முஸ்லீம் பாஸ்டாவே இருக்குது. அதை வச்சு இப்ப எல்லாருமே இந்த இப்ப இருக்க ஜெனரேஷன் அந்த பாஸ்ட் பத்தி கதைக்கவே மாட்டாங்க. எனக்கும் அதுதான் ஆசை. எனக்கு அதெல்லாம் மறந்துட்டு இப்ப எங்களுக்கு மேல இருந்த ஆக்கள் செஞ்ச பிள்ளையால எங்களுக்கு ஆரண்டு தெரியாத ஆக்களை எதிரியா நினைக்காம எல்லாரோடையும் சமத்துவமா சகோதரத்துவமா வாழணுன்றதான் எங்கட ஆசை. அதெல்லாம் ஒரு கட்டது ஜெனரேஷன் தான். இப்ப இருக்க ஜெனரேஷன் அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. யாழ்ப்பாணத்துல இப்ப கூட சிங்கள பொம்பளை பிள்ளை தமிழ் சிங்கள தமிழ் நிறைய ஆக்கள் கல்யாணம் முடிச்சிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் படித்த ஒரு இடங்கள்லையுமே இப்போ வந்து சிங்கள பாய்ஸ் வந்து தமிழ் கேர்ள்ஸை நிறைய பேர் முடிச்சிருக்கிறாங்க. மாறியும் நடந்திருக்கு நிறைய. அதானே வேணும், அதான் நடக்கணும். கட்டாயம் இல்ல எங்கட பாய்ஸ் மெயினா கேம்பஸ் யூனிவர்சிட்டிலாம் போற ரீசனே ஏன்னா பள்ளிக்கூடத்துல சிங்களாக்க தமிழாக இருந்தாலும் அது பள்ளிக்கூடத்துக்கு வெளியே இருக்காது. கல்யாணம் என்ன வாழ்க்கை சாக வரைக்கும் இருப்பாங்க. அப்ப அந்த 2 மொழி 2 ஜாதிக்குள்ள ஒற்றுமை அதுலதான் கூட காட்டலாம். முடிஞ்சதை நீங்க சொன்ன மாதிரி பாஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு. பாஸ்டாவே இருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு எல்லாரையுமே ஒரு நண்பனை பார்க்காட்டி பரவாயில்ல, எதிரியை பார்க்காம இருந்தாலே ஓகே. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷமா இருக்கு, இந்த தமிழ் பொடியன் இந்த முயற்சி நாங்கள் யாருமே யோசிக்கல. தமிழ் படியன் யூடியூப்ல எப்படி ஒரு விஷயத்தை கதைக்கணும் நினைச்சது உண்மையிலே நான் உங்களை பாராட்டுறேன். நன்றி. அவருக்கு நான் நன்றி சொல்றோமாக்கா. ஏண்டா இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது இவர் தான். இதெல்லாம் பார்க்க உண்மையா ஒரு நல்ல ஃபீல் ஒன்று வரும். இப்போ ஒரு ஃபீல் குட்டா தான் இருக்கு, ஒரு நல்ல ஃபீல் குட் படம். நீங்களும் சான்ஸ் இருந்தால் இந்த தமிழ் படியன் என்ற யூடியூப்பை எல்லாருக்கும் இந்த வீடியோ வரைக்கும் கண்டிப்பாக பாருங்க. நன்றி சில்ட்ரன்ஸ். பாய் பாய் கேன் பாய் கேன் பாய் பாய்டா பாய்டா ஓகே பாய். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ அக்கா. போட்டு அந்த குழந்தைகளை பார்த்தனாங்க நர்சரி பிள்ளைகள் நாங்கள் போய் கொண்டு போயிலேருந்து இப்போ கவலையாக இருந்தேன். திருப்பி போயகங்கள் எப்படி அவன் என்ன உபசரிப்பினம் இவ்வளவு எங்களோட கதைப்பினம் கொஞ்சம் எதிர்பார்க்கல. இவ்வளவு கதைச்சு எங்களோட எப்படி சொல்றது, இந்த நாங்கள் இதுக்கு முதல் வச்சிருந்த ஒரு இமேஜ் வேற, இமேஜ் வேற. உதயம் கலந்து எத்தனை மொத்தம் இப்போ நாங்கள் வந்துட்டோம். போயதான் ஒன்றும் மாய கொண்டு போகல. இப்போயாச்சும் மாய கொண்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கு. அதுதான் சொல்கிறேனே, நாங்கள் அந்த எங்களோட அரசியல்வாதிகள் எங்களை மேலே இருக்கிறவ அவ எங்களுக்கு சிங்கள மக்களை பற்றி காட்டுற அந்த பிம்பத்தை உடைச்சு போட்டு நேரடியாக போய் ஒவ்வொரு பழகணும். நான் நினைக்கிறேன் சிங்களம் பழகிடு கொஞ்ச நாள் பழகிடுவீங்க. இல்லை அந்த அக்கா சொல்கிறா, நீங்கள் கேட்டீங்க அண்ணா பழகிட்டார் போல இருக்கு. கண்ணா அந்த அக்கா பழகிட்டீங்களோன்னு டேய் அந்த அக்கா சொன்ன விஷயம் கேட்டீங்க தானே. இல்லை அப்படி சொல்லியிருக்க கூடாவா. ஆனால் தன்னோட இருந்த சிங்கள பீப்புள்ஸை விட மக்களை விட இந்த தமிழ் மக்களோட பழகங்களுக்கு ஆசையாக இருக்குது. அவ எங்களோட அவ்வளோ பாசமாக அவ்வளோ இன்னசென்ட் ஐயா, பாசமாக இல்லைடா உண்மையை சொல்லடா. நாங்கள் ஒரு 4 வார்த்தை பாசமாக ஆச்சா சரி ஐயா ஃப்ளாட் ஆகிடும், வேறு வழியே இல்லை. ஆனால் இந்த வீடியோட நிறைய இந்த இனவெறி பிடிச்ச என்று சொல்லல, அது இந்த இனம் வேற சிங்களாக்களை தப்பா நினைக்கிற ஒரு ஆக்களை ஒரு பாடமா இல்லை கிளிக்க மாட்டோம்னா அவ பாப்பினம் தானே இந்த வீடியோ. அவ எப்படி கதைக்கணும்ன்றது அவ பார்த்து விளங்கி கொள்ளுவேன். உண்மை இனித்தான் நான் நினைக்கிறேன். அவன் சொன்ன மாதிரி தான் போய்க்கு நாங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கல வாங்கி கொண்டு போகணும். அவங்க எவ்வளோ பேர் இருப்பினோன்னு தெரியல. அந்த கதைக்கு உண்மையிலே அந்த கதைக்கு பார்த்தானே இப்போ நீ வாங்கி கொண்டு போகிறேன். நாங்கள் வினைக்கட்டு அதாவது சத்தியமாக நான் இந்த வீடியோ நீ போட வைக்க முதல் கதைக்கும் நான் அங்கே போய் மாறினதுக்கும் செருப்பால் இருக்கு. ஆனால் அப்போ நான் சரியாக காய்ச்சேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ, நான் சரியாக காய்ச்சேன். நீங்கள் கதைச்சது சரி ஐயா, ஆனால் இப்படி இருக்குமென்னு நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு ஆசை இதுதான். இப்போ ஏன்னா நான் அந்த உள்நாட்டு போகிற டைம்ல நான் இருக்கேன். நான் சொன்னேன் அடே அப்படி இல்லை சரி அப்படி இல்லை 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 வேறு வேறு இப்போ நாங்கள் கதைச்சதே இது எங்களுக்கு மன திருப்தியாக தான். ஸ்வீட் என்ன பண்ணுறேன், வாழைப்பழம் பண்ணுறேன். டே இந்த வாழைப்பழம் பண்ணுறேன்.
இது இனிப்பு வேணாமாக்கா வேணுமன் இந்த இல்லை எள்ளூர் வீடியோ இருக்கீங்களா கொஞ்சம் ஜூம் பண்ணி ஏன்னா யூடியூப் இல்லை இதை தாங்க மற்ற வாழைப்பழம் தாங்க ஏன் வாழைப்பழம் ஹெல்த்தியா கொடுக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் வாழைப்பழமும் பாலும் சாப்பிட்றதுலாம் என்ன குடும்பத்துக்குள்ள வச்சுறாங்க குடும்பம் குறையாது அப்படியெல்லாம் இல்லைங்க ஆனா கண்ணா ஒரு ஷாக் எனக்கு என்ன அந்த அக்கா எங்களை பார்த்துன்னு சொன்னோம் 2 வீடியோ தான் ஓட்டுறாங்க நாங்கள் யாழ் பிரதர்ஸ் ஃபேமஸ் எங்களுக்கு தெரியாது யார் நாங்கள் ஃபேமஸ் ஆகிட்டோம் பார்த்தீங்களா இப்போ தமிழ் என்ன பேர் இவனுக்கு தமிழ் படி என்ன எங்களை தானே ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டுருக்குறாரு பார்த்தீங்களா அவ்வளோத்துக்கு நல்ல வாயவல்லமே இருக்கு இல்லை என்ன பிரச்சனை நாங்கள் எங்களோட வீடியோ சொன்னாங்க 5 வருஷம் ப்ராக்டிஸ் தாண்டா பண்ணாங்க எப்படி கதைக்கிறேன் ஆனால் எங்கள்ட யூடியூப்ல ஒரு வீடியோ போடுவோம் இல்லை 1 மாதத்தில் அடுத்த மாதம் போட்டுருவீங்களா அடுத்த இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இல்லை இலங்கையில எல்லா யூடியூபர் மாதிரியும் கண்ணா அப்படி ப்ராக்டிஸ் 5 வருஷமா இல்லை அது 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 ஒன்றும் வராது தெரியாது சின்ன பிள்ளை நீ வளர கிடையாது வேற என்னத்தை சொல்றது குழந்தைகள் வீட்டுக்கு போடா வேகமாக வாங்கடா அட இவ்வளோ நடந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் போட்டுறேன் வீடியோ இல்லை வரல இப்போ போய் எல்லாருக்கும் எத்தனை பேர் இருக்கணும் மொத்தமாக 10 தான் இருக்குது அதில் ஓகே சரி தேங்க்யூ சரி மக்களே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம் அப்போ இப்போ என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த கிராமத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கடைசியாக சொல்லிக்கணும் கதைக்க விரும்ப இல்லை உங்களை வெறுக்க வைக்க விரும்ப இல்லை நானும் உங்களை வெறுக்க வைக்க விரும்பல கதைச்சு போய் இருந்த மனநிலை உண்டு ஆனால் அவர்களோட பார்த்து சிங்கள மக்களோட கதை கேட்க வேற மனநிலை உண்டு ஆனாலும் அவங்களே சொல்கிறாங்க அவங்களுக்கு இங்கே வந்து என்னென்னு சொல்கிறது அவங்க அடுத்த கட்டத்துக்கு பள்ளிக்கூடங்கள் மற்ற வசதிகள் சிலது குறைவாக இருக்குது அதே மாதிரி அவங்க வந்து இந்த சூழலில் வந்து ஒன்று சொல்கிறாங்க தமிழ் மக்களோட பழகுறது வந்து அவங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்லா இருக்குது எல்லாமே ஆனால் நான் இந்த கதைலாம் இதில் சொல்ல போனால் எல்லாம் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது நீங்கள் நல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா அவைய நண்பர்களாக பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இல்லை இப்போ நான் இப்போ முதல்ல இருந்து இப்போ மட்டும் மக்களை பார்க்குற பார்வை மாறில் அந்த நிலத்தில் இருக்கிற உரிமை தான் எங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை ஒன்று தான் மக்களை நாங்கள் எப்போவுமே அந்த காலத்தில் இருந்தே சிங்கள மக்களை சரி முஸ்லீம் மக்களோடையும் சரி இருக்கிற உறவு வந்து நட்புறவு தான் இப்போ ஆனால் எங்கள் நிலத்தின் உரிமையை பற்றி யோசிக்க தான் எல்லாமே ஒரு கொஞ்சம் தோட்ஸே எங்களுக்கு வந்து மாறுது எங்களோட சிந்தனைகள் கேள்விகள் வந்து மாறுபடும் அதுதான் உண்மையும் சரி இப்போ வந்து கணக்கு கதைக்காம தமிழ் பொடி என்ற யூடியூப் பார்வையாளர்கள் நீங்களே உங்களோட கொமெண்டில் இதை பற்றின எங்களோட கருத்தை ஃபுல்லாக நாங்கள் சொல்லிட்டோம் உங்களோட கருத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க என்ன கமெண்ட் வேற போகுது இனவாதத்தை தூண்டுறாங்க நாங்க எங்கடா இனவாதத்தை காசு வாங்கி நீங்க எப்படி கதைங்க நம்பாட்டி இருந்து வேற அவ்வளவு நான் நடைமுறையை கதைக்கிறோம் ஐயா எங்களை ஒரு பிளானுமே இல்லை நீங்க இன்றைக்கு இப்படி ஒரு சிங்கள அந்த அரண்மனை வீடியோ எடுக்கிறதுக்கு நாவக்குழியில இருக்கிற அந்த மியூசியம் உள்ள வீடியோ அலவுட் இல்லைன்றது இந்த விகாரையை கண்டுட்டு உள்ள வந்து நாங்கள் இயல்பானங்கிற அறிவு கட்டின நடைமுறை விஷயங்களை கதைச்சிருக்கிறோம் இப்போ இதுதான் இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு தமிழ் பொடி என்ற சேனல் பார்த்துருப்பீங்க இப்படி நிறைய விஷயங்களை புதுசாக செஞ்சு போடுறாங்க யூடியூப் அப்படி அவனை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்ததும் இவன் தான் அதே டைம் எங்களுக்கு 2 இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் கதைக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாழ் பிரதர்ஸ் நீங்கள் டெக் பண்ணி விடுங்க டெக் பண்ணி விடுவார் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் முடிஞ்சால் நாங்கள் 3 பேரும் பார்க்குற மாதிரி வந்தால் சந்திப்போம் ஓகே தேங்க்யூ கொஞ்சம் வெளியில போகணும் சொல்லுங்க இன்னும் நிறைய பிளான்கள் இருக்குது வேலைகள் இருக்குது கட்டாயம் சந்திப்போம் அது வரைக்கும் யாழ் பாய்ஸ் யாழ் பிரதர்ஸ் அண்ட் தமிழ் பொடியன் நன்றி